الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: عباد الرحمن الذين يمشون على الأرض هونا. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: وما تواضع أحد لله إلا رفعه الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் ஆகிய வல்லோன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் வைத்தாகட்டமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். இந்த மதரசாவில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கும் இந்த மதரசாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வை கௌரவப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் வட்டாரத்தினுடைய ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கும் மற்றும் ஜமாத்தார் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாக திடும் ஸலவாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விழா அல்லாஹு தாலா மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த மதரசாவையும் மதரசாவுக்காக பாடுபடக்கூடிய நன்மக்களையும், இந்த மதரசாவில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய பயில இருக்கிற மாணவிமார்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. இந்த மதரசா கியாமத் நாள் வரை இஹ்லாஸோடு நின்று நிலைத்திருப்பதற்கு அல்லாஹு தாலா அருள்பாலிப்பானாக. இந்த மதரசாவினுடைய விழாவிற்கு வந்த காரணத்திற்கால் அல்லாஹு தஆலா நாம் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மறைத்து மன்னித்து நல்லொரு பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவினுடைய துவக்க விழாவும் ஆண்டு விழா, அதாவது பட்டமளிப்பு விழாவுடைய தினத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் நவாஸ் அவர்கள் ஒரு 20-25 நாட்களுக்கு முன்பதாக நமது பள்ளியில அழைப்பு கொடுத்தார். அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த நோட்டீஸை பார்த்த உடனே வசனம் ஞாபகத்திற்கு வந்தது. அண்ணன், இந்த தலைப்புகள் எல்லாம் ஏதோ குர்ஆன் வசனத்தை போல் இருக்கிறதே என்று கேட்ட பொழுது, ஆமாம், அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் ஆலிம்களை அழைத்து அதன் கீழாலே இந்த மாணவிகளுக்கும் வர இருப்பவர்களுக்கும் மார்க்கத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதோடு சேர்த்து ஒரு தகவலை சொன்னார்கள். அதாவது, இந்த முறை நாங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் எல்லோரையும் அழைக்கிறோம். காரணம் ஒன்றே ஒன்றுதான். எங்கள் பட்டமளிப்பு விழா நேரத்திலும் மாணவியர்களுக்கு இந்த ஆலிம்களுடைய பெரும் துவா வேண்டும், அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என்று சொன்னார். கடந்த ஷாபான் மாதத்தில் ஒரு பெண்களுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு சென்ற போது அங்குள்ள நிர்வாகியும் இதே வார்த்தையைத்தான் சொன்னார். ஆலிம்களை நாங்கள் அழைப்பதற்கெல்லாம் எங்கள் மாணவிகளுக்கு ஆலிம்களுடைய துவா வேண்டும் என்பதாக. என்னமோ தெரியவில்லை, நிஸ்வான் மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான் இருக்கும் போல அல்லாஹ் அதை ஒன்றிணைத்து தந்திருக்கிறான். நம் மதரசாவில் பயிலும் மாணவிகள் ஆலிம்களின் துவாவை பெற்று இரு உலகத்திலும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்வானார். இன்றைய விழாவிலே எனக்கான தலைப்பு பணிவுக்குரிய பெண்ணாக எப்படி இருக்க வேண்டும் என்பதால்
அல்லாஹ் குர்ஆனில் ஓரிரு இடங்களில் பணிவை பற்றி மிக தெளிவாக அழகாக விவரித்து பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவுக்காகவே பிறந்தவர்களாக அது சம்பந்தப்பட்ட செய்திகளை ஏராளமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை இப்படி பதிவு செய்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நல்லவர்களுடைய குணங்களை சில பட்டியல் போடுவோம். அல்லாஹ் அந்த பட்டியல் போடுற குணம் இருக்குது, அந்த ஒவ்வொரு குணமும் அவ்வளவு அவசியமானது மனிதனுக்கு. அந்த குணம் மட்டும் மனுஷனுக்கு வந்துட்டா அவன் வாழ்க்கையில உயர்வு உயர்வு உயர்வு, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட குணங்கள் நல்லவர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களின் பட்டியல் இப்படி வருகிறது. இபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்றால் அவர்கள் பூமியிலே நடக்கும் பொழுது பணிவோடு நடந்து செல்வார்கள். அல்லாஹ் தஆலா நல்லவர்களை சொல்லும் பொழுது பணிவும் வேண்டும், அவர்கள் தான் நல்லவர்கள். குறிப்பாக இந்த பணிவு என்பது குடும்பத்தில் அதிகம் தேவைப்படுகிறது. இந்த பயான்கள் எல்லாம் வெறுமனே பெண்களுக்கானது மட்டுமல்ல, ஆண்களுக்கும் சேர்த்துத்தான். ஆனால் தலைப்பு என்னமோ பெண்பாயில இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா எதை சொல்லும் பொழுதும் உபதேசங்களாக விவரிக்கும் பொழுதும் ஆண் பாலை முற்படுத்துவான், அதற்குள் பெண் பாலும் இருக்கும் என்பதற்காக. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த குர்ஆன் வசனங்கள் இறங்குவதை எல்லாம் பார்த்துவிட்டு கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆண் பாலை குறித்து வருகிறதே, பெண்களை பற்றியே இல்லையே என்று. அப்போது தான் இந்த வசனம் இறங்கியது. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நற்பண்புகள் உள்ளதையா அல்லாஹ் சொல்றான். மூமினான ஆண் பெண், முஸ்லிமான ஆண் பெண், அப்படியே விவரமா வருது. அந்த வசனத்தை எடுத்துதான் இந்த பயானையே இந்த ஏற்பாட்டார்கள் தொகுத்திருக்கிறார். அதனால இது ஆண்பால் பெண்பால் மட்டுமல்ல, எல்லாம் கலந்தது தான். உலகம் உயர்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, உனக்கு உயர்வு வேண்டுமானால் உனக்கு முதலில் பணிவு வேண்டும். பணிவு இருப்பவர்களிடத்தில் தான் உயர்வு நிலைத்து நிற்கும். உயர்வு என்பது மௌத்து வரைக்கும் கிடைத்த உயர்வு உயர்வாகவே இருக்க வேண்டுமானால் அவரிடத்துல பணிவு குடிகொண்டிருக்க வேண்டும். ஒரு தாய் தகப்பன், பெத்த தாய் தகப்பன்ட்ட ஒரு 4-5 3 4 ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளை பெற்றவங்க, எந்த பிள்ளை ரொம்ப உங்க உள்ளத்தை தொட்டது அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, யாரை பார்த்து? பெத்த பிள்ளையிலேயே தாய் தகப்பனுக்கு எந்த பிள்ளை பணிவோடு நடந்துக்குச்சோ அந்த பிள்ளைய பார்த்து தான் சொல்லுவாங்க. அந்த பிள்ளை கேட்காமலே ஏனோ அது நினைச்சதை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளையோடு அதிகமாக பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. இது பணிவுக்கான பரிசு என்பதாக பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதே போலத்தான் ஒரு டீச்சர், தாய் தகப்பனுக்கு அடுத்து பிள்ளை எங்க போகும்? ஆசிரியர்கிட்ட தானே போகும். அந்த டீச்சர் அந்த ஆசிரியர்கிட்ட அந்த மாணவ மாணவியர்கள் பணிவோடு நடந்து கொண்டால் அந்த ஆசிரியருக்கு அந்த பிள்ளையை பிடிச்சு போய் தனிப்பட்ட முறையில் அக்கறையோடு அந்த பிள்ளைக்கு பாடத்தை கற்பிப்பார்கள். அதன் மூலம் அந்த பிள்ளை பயின்று ஒரு இடத்திற்கு தகுதிக்கு வந்தால் பரிசளிப்பார்கள், அந்த பிள்ளையை கௌரவப்படுத்துவார்கள். இதற்கெல்லாம் காரணம் அந்த பணிவு. பெற்றோர்களுக்கு அடுத்து தாய் தகப்பன், அதற்கு அதாவது அந்த தாய் தகப்பனுக்கு அடுத்து ஆசிரியர், மூன்றாவதாக வாழ்க்கையிலே ஒரு மனிதனை புரட்டி போட்டுவது ஜோடி, திருமணம். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், கணவன் மனைவி. குறிப்பாக பெண்ணுக்கு அவள் எந்த அளவுக்கு கணவனிடத்திலே பணிவோடு நடந்து கொள்வாளோ அந்த கணவனின் காதல் மொத்தமாக அவளுக்கு கிடைக்கும். உன் கணவன் உன்னை தவிர யாரையும் பார்க்க கூடாது என்று நீ நினைக்கிறாயா? உன்னுடைய கணவனிடத்திலே நீ பணிவாக நடந்து கொள். அவன் உன்னை பார்த்தாலே காதல் சுரக்கும், அடுத்த பெண்ணை பார்க்க மாட்டான், அந்த சிந்தனை போகாது. இந்த பணிவோடு நடக்கும் மனைவிக்காக கேட்பதையெல்லாம் வாங்கி தருவான், அவளோடு இரண்டரை கலந்து போவான். காரணம், பணிவு செய்யும் மாயம். பணிவோடு ஒரு பெண் தன் கணவனிடத்தில் நடந்து கொண்டால் அதற்கான பரிசு முழுமையான காதல் அந்த கணவனிடத்தில் இவளுக்கு கேட்காமலே தானாகவே கிடைக்கிறது. புகுந்த வீட்டிலே
மாமனார் மாமியார் மைத்துனன்மார்கள் அதே போல நாத்தனாமார்களிடத்தில் பணிவோடு நடந்து கொண்டால் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த பெண் எங்கள் குடும்பத்துக்கு வந்தது வரம் என்று அந்த மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தன்மார்கள் சொல்லுவார்கள். இந்த பெண் வந்த பிறகுதான் எங்கள் குடும்பத்தினுடைய உயர்வு இவ்வளவு கூடி இருக்கிறது என்று ஒத்துக்கொள்வார்கள். இவ்வளவு பணிவு இந்த பெரிய மாயஜாலங்களை எல்லாம் காட்டி தருகிறது. வரலாற்றில் நிறைய சான்றுகள் உண்டு, எக்கச்சக்கமான சான்றுகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் திருமணம் முடிக்கும் பொழுது வயது 25. ஹதீஜா அம்மா என்ற பெரிய செல்வ சீமாட்டியை நபி அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அந்த அம்மா விரும்பி நபி அவர்களுடைய நல்லொழுக்கத்தை நற்சான்றை பார்த்து விரும்பி, சொல்லப்போனா நம்ம மொழியில சொல்றதா இருந்தா ஒருதலை காதல். முதல்ல ஒருதலை காதல். கதீஜா அம்மா ஒருதலையாக காதலித்து மைசராவை நோட்டமிட சொல்லி அதிலிருந்து அந்த குணங்களை கற்றுக் கொடுத்து அதன் பிறகு அவர்களாக விரும்பி தூது அனுப்பி அதன் பிறகு அவர்கள் திருமணம் முடிந்தது. நபி அவர்கள் திருமணம் முடித்த பொழுது பெரிய பணக்காரர் அல்ல, ஆனால் கதீஜா அம்மா பெரிய கோடீஸ்வரி, பெரிய கோடீஸ்வரி. அதாவது மக்கா நகரத்தில் ஏதேனும் பெரும் சலசலப்பு சப்தம் கேட்டால் அன்று சொல்லுவார்கள், கதீஜா அம்மாவோட வியாபார ஒட்டகங்கள் சார சாரையாக வந்து கொண்டிருக்கிறது மக்காவை நோக்கி என்பதாக. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி கதீஜா அம்மா. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மிகுந்த பணிவோடு நடந்து கொண்டார், மிகுந்த பணிவோடு நடந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு உதாரணம் போதும். கதீஜா அம்மாவை போற்றுவதற்கும் சீராட்டுவதற்கும் உலகம் முழுக்க ஒரு நேரத்தில் கதீஜா அம்மாவுடைய இறுதி நேரம், அதாவது உடல் மிகுந்த சோர்வுற்று இருக்கிறது, அவர்களால் எழுந்து உட்கார கூட முடியவில்லை, படுத்த படுக்கையாக இருக்க தன்னுடைய லாஸ்ட் மகள் அதாவது பாத்திமா அம்மா கால்மடியிலே அமர்ந்திருக்க படுத்திருந்தவர்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து எழுந்து உட்கார ஆரம்பித்து விடுகிறார்கள். உட்கார்ந்தவர்கள் எழுந்து நிற்க ஆரம்பித்து விடுகிறார்கள். பாத்திமா அம்மா கேட்டாங்க, அம்மா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நோய் நோக்காடு கண்டிருக்கு, நீங்க போய் இப்போ படுத்திருந்தவங்க எந்திரிச்சு உட்கார்ந்து எந்திரிச்சு நிக்கிறீங்களே என்னான்னு கேட்டாங்க. அப்போ கதீஜா அம்மா அழகாக சொன்னார்கள், தாய்மார்கள் கவனிக்க வேண்டும், மனைவிமார்களாக இருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய செய்தி. கதீஜா அம்மா சொன்னார்கள், இல்லை நான் படுத்திருப்பது மரியாதை அல்ல, உட்கார்ந்திருப்பதும் மரியாதை அல்ல, எழுந்து நிற்பதுதான் மரியாதை. காரணம் என் உயிரும் மேலான கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொன்னார். பாத்திமா அம்மா கேட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அத்தா வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க முதுகு காட்டி உட்கார்ந்துருக்கீங்க, வாசலுக்கு முதுகு காட்டி எப்படி தெரியும்? இல்லை, உங்க அத்தா அங்க வர்றாங்கன்னா அந்த நறுமணம் எனக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே போனாலும் நறுமணம் கமழும். அது அல்லாஹ் அவர்களுக்கு இயற்கையாக தந்த நிகழ்வு, இயற்கையாக தந்தது. அந்த நறுமணம் வருவதால் என் உயிரை விட நான் அதிகம் நேசிக்கும் என் கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது நான் மனைவியாக இருப்பவன் படுத்திருப்பதும் மரியாதை அல்ல, உட்கார்ந்து இருப்பதும் மரியாதை இல்லை. என் கணவனை வீட்டுக்குள் வரவேற்கும் ஒவ்வொரு நேரத்திலும் கதீஜா அம்மா அவர்கள் எந்த வேலை பார்த்திருந்தாலும் விட்டுவிட்டு தன் கணவனை உள்ளே வாருங்கள் என்று பணிவோடு வரவேற்பார்கள். ஆனால் பெரிய செல்வத்தை மாட்டி ஒரு நேரத்தில் கூட ஒரு நாளில் கூட நான் பணக்கார பெண், நான் பெரிய சொத்துக்காரி, நான் எல்லாம் உங்களுக்கு தந்தது, அதன் மூலம் நீங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தது என்று ஒரு இடத்தில் கூட நபி அவர்களை கையை காட்டி சொல்லி காட்டியது கிடையாது. தன் காசு பணத்தினுடைய வெளிப்பாடை நபி அவர்களிடத்திலே காட்டியதே கிடையாது. எல்லாம் கொடுத்தேன் என் கணவருக்காக, இருந்தால் இன்னும் கொடுப்பேன் என்று பறைசாற்றினார்கள். கதீஜா அம்மா என்றால் அந்த கணவருக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு எவ்வளவு பணிவோடு பற்றோடு பாசத்தோடு நடந்திருப்பார்கள், எவ்வளவு பாசம் இருக்கும் அந்த கணவர் மீது, மதிப்பு மரியாதை. அதனால் தானே நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள். கதீஜா அம்மாவை போல இந்த மனைவிமார்கள் கணவன்மார்களிடத்திலே பணிவோடு நடந்து கொண்டால் காதல் கணவனிடத்தில் எப்படி வெளிப்படும் தெரியுமா? கதீஜா அம்மா அவர்களுடைய அந்த
பணிவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மா இறந்த பிறகு சொன்னார்கள். புகாரியில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா அம்மா ஒரு நேரத்திலே கதீஜா அம்மாவை பற்றி கொஞ்சம் வார்த்தை வித்தியாசமாக பேசிய பொழுது, எப்போ பார்த்தாலும் கதீஜா கதீஜான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, வீட்டில் ஒரு ஆடு அறுத்தாலும் கூட கதீஜாவுடைய தோழிக்கு கொடு, கதீஜாவுடைய உறவுகளுக்கு கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, எப்போ பார்த்தாலும் அந்த பல்லு போன உதடு சிவந்த கிளவியவா குறைசி கிளவி நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா ஒரு வார்த்தை சொல்லிட்டான். சொன்ன உடனே கதீஜா அம்மாவுடைய, அதாவது ஆயிஷா அம்மாவுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதீஜா அம்மா எவ்வளவு பணிவாக நடந்திருந்தால் நபி அவர்கள் உள்ளத்தில் இருந்து இவ்வளவு அற்புதமான வார்த்தை பூத்து வெளியே வரும். கதீஜாவின் பிரியம் என்பது, கதீஜாவின் மீது நான் கொண்ட காதல் அல்லாஹ் கொடுத்த வரம் கதி என்று ஆயிஷா அம்மாவை பார்த்து சொன்னார்கள். அந்த வார்த்தை கேட்ட பிறகு என் மௌத்து வரை கதீஜா அம்மாவை பற்றி நான் குறைவாக பேசுவதை விட்டுவிட்டேன் என்பதாக ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் கதீஜா அம்மாவின் மீது நபி அவர்களுக்கு எவ்வளவு பிரியம். இந்த பிரியம் என்ற மாயாஜாலத்தை உருவாக்கியது எது என்று பார்க்குமையானால் அந்த மனைவி கணவனிடத்திலே பணிவாக நடந்து கொண்டதன் விளைவுதான். பணிவாக நடந்து கொண்டதின் மூலமாகத்தான் மக்காவில் ஒருவர் மூலம் வெளியேறிய இஸ்லாம் இன்று உலகம் முழுக்க பறந்து விரிந்த ஆலமரமாக கடப்பதற்கு காரணம் நபி அவர்களிடத்தில் குடிகொண்டிருந்த பணிவு. பணிவு இல்லை என்றால் இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். அல்லாஹ் பணிவை நபி அவர்களுக்கு இயற்கையாகவே தந்திருந்தான். அதனால் தான் ஆரம்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்த பொழுது, வஹியை கொடுத்த பொழுது ஆதாரபூர்வமான அனைத்து நபிமொழி நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அதாவது அல்லாஹு தஆலா உங்களை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான், உங்களை அரசனும் நபியுமாக தேர்ந்தெடுக்கட்டுமா அல்லது அடிமையும் நபியுமாக தேர்ந்தெடுக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்க சொன்னான் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ்வின் இறை தூதன் என்ற முறையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். அந்த அப்துஹு என்ற வார்த்தையின் கீழாலே அந்த ஹதீஸிலே அந்த விரிவுரையில எக்கச்சக்கமாக எழுதுகிறார்கள். மொத்த சுருக்கம் என்ன தெரியுமா? நபி அவர்களிடத்திருந்த பணிவால் தான் அப்துஹு என்ற வார்த்தையை விரும்பினார்கள். இல்லை என்றால் அரசன் என்ற வார்த்தையை விரும்பி இருப்பார்கள். அரசன் என்பதை விட பணிவு என்ற அப்து என்ற வார்த்தை தான் பிடித்தது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெம்பூட்டுவதற்காக மிஅராஜ் பயணத்தில் அல்லாஹ் அழைத்த பொழுது அப்து என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறான். என்னுடைய அடியாரை அழைத்தேன் என்பதாக ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டும்? ஆனால் நபி அவர்களிடத்தில் இருந்த பணிவு, குறிப்பாக பெண்களுக்கு அவர்களுக்கு பணிவு கிடைத்து விட்டால், பணிவான நிலைப்பாடு வந்துவிட்டால், அது கணவனிடத்தில, மாமனார் மாமியார் இடத்துல, புகுந்த வீட்டில, தன் தாய் தகப்பன் இடத்துல, தன் பணியாளர் இடத்துல, இப்படியாக பணிவு ஒரு பெண்ணிடத்தில் நிலைத்து விட்டால் அவள் சங்கைக்குரியவள். அவள் செல்லும் இடமெல்லாம் அவளுக்கு சிறப்பு வந்து சேரும். அதைத்தான் குர்ஆன் இப்படி பேசி இருக்கிறதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதாவது வமா தபாதஉ அஹதுன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக யாரும் பணிவை மேற்கொள்வதை வாழ்க்கையில் கடைபிடித்து வருவாரோ இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவரை உயர்த்தாமல் இருப்பதில்லை. அப்போ பணிவின் மூலமாகத்தான் உயர்வு இருக்கிறதே தவிர உங்கள் அழகின் மூலமாக, உங்களுடைய காசு பணத்தின் மூலமாக, உங்களுடைய படித்த பட்டங்களின் மூலமாக, உங்களுடைய எந்த நிலையிலும் உங்களுக்கு உயர்வு கிடைக்க போவதில்லை. பணிவு ஒன்று உங்களிடத்தில் நிலைத்திருந்தால் அந்த பணிவின் மூலமாக உங்களுக்கு உயர்வு நிச்சயம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பெண்களுக்கு பணிவு மிகவும் மிகவும் அவசியமானது. ஒரு பெண்ணை வைத்துத்தான் குடும்பம், ஒரு பெண்ணை வைத்துத்தான் குடும்பம் நிம்மதியாக போக வேண்டுமா அல்லது சண்டை சச்சரவோடு கசந்த நிலைப்பாட்டோடு போக வேண்டுமா என்று முடிவெடுக்கப்பட வேண்டியது பெரும்பாலும் பெண்ணை வைத்துதான். அதனால் கணவன்மார்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் மனைவிமார்களிடத்தில் சிறந்தவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள். அதனால் உங்கள் மனைவிமார்களிடத்தில் நீங்களும் பணிவாக நடக்க வேண்டும். நான் கணவன், நான் சம்பாதித்து கொண்டு வந்து தருகிறேன், உனக்கு இருக்க வீடு, உடுத்த உடை, சாப்பிட சாப்பாடு எல்லாமும் நான் தருவது என்ற ஆணவத்தோடு நடக்காதே, அது சிறப்பல்ல. அவளிடத்தில் நல்ல பேரை எடுக்க வேண்டுமையானால் அவளிடத்தில் நீனும் பணிவாக நடந்தால் தான் கொண்டு வரும்.
நீனும் பணிவாக நடக்க வேண்டும், அவளும் உன்னிடத்தில் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். பணிவாக நடந்து கொண்டதின் விளைவுதான் ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு உலகத்தின் தலைவர், சொர்க்கத்தில் முதல் முறையாக கால் நுழைத்து உள்ளே நடக்கக்கூடிய மாமனிதர், நபி அவர்களுக்கு மிக நெருக்கமான சிறந்த படைப்பு, அப்படிப்பட்ட சிறந்த படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டுக்கு வந்தால் அவர்கள் ஏதேனும் கிழிந்த ஆடைகளை தைப்பார்கள், பால் கறந்து தருவார்கள். இதைவிட வேற பணிவுக்கு ஒரு கணவனுக்கு என்ன எடுத்துக்காட்டு? சின்ன சின்ன வேலைகளை தன் மனைவிக்காக பணிவின் அடிப்படையில அவளுக்கு செய்யலாமா என்றால் செய்வது சுண்ணத்து என்பதை நபியவர்கள் வாழ்ந்து கட்டு விட்டு போயிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? பொண்டாட்டிக்கு வேலை பார்த்தா இவன் பொண்டாட்டி தாசனா இருப்பானோ, இவன் பொண்டாட்டிக்கு பயப்படுறவனா இருக்கிறானோ அப்படின்னு தப்பா விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படி அல்ல. உங்கள் மனைவியினிடத்தில் நீங்கள் பணிவாக நடந்து கொண்டால் உங்கள் மீது அவளுக்கு காதல் பிறக்கும். அவள் உங்களிடத்தில் பணிவாக நடந்தால் அவள் விஷயத்தில் உங்களுக்கு காதல் பிறக்கும். இப்படி காதலை பரிமாறிக்கொள்வது திருமணத்திற்கு பிறகு. திருமணத்திற்கு பிறகு பணிவின் மூலம் காதல் பரிமாறினால் அந்த வீடு இல்லறம் நல்லறமாக இருக்கும் என்பதால் பணிவு என்பது மிக மிக அவசியம். சண்டை சச்சரவுகள் இயல்பானது, அதையும் கடந்தது வாழ்க்கை. ஒரு நேரத்தில் ஒரு கணவன் மனைவி சத்தம் போட்டு பேசிய போது, வாயாடித்தனமாக பேசிய போது இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப கூட கூட பேசிக்கிட்டே இருக்கிற, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நீ நரகத்துக்கு தாண்டி போவ அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா சும்மா இருந்திருக்கணும். அவன் சொன்னா, பரவாயில்ல, நரகத்துக்கு போகும்போது உங்களை ஒன்றும் துணைக்கு அழைக்க போறதில்ல, வேலையை பாருங்கன்றாலாம். இப்படிதான் பல வீட்டுல இன்னைக்கு மார்க்கத்தை சொன்னாலும் சண்டை சச்சரவு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா காரணம் பணிவில்லாததின் வெளிப்பாடு. இன்னொரு நேரத்துல ஒரு தகப்பன்ட்ட சின்ன பிள்ளை வந்து கேட்டுச்சான், அத்தா இந்த வீட்டுல காக்கா வந்து உட்கார்ந்தா விருந்தாளி வரும்னு சொல்றாங்களே உண்மையா? அப்படித்தாம்மா எல்லாரும் சொல்றாங்க. உடனே அந்த பிள்ளை கேட்டான், வந்த விருந்தாளியை விரட்டணும்னா எது வந்து கத்தணும்னு கேட்டுச்சு. குழந்தை லாஜிக்காவே யோசிக்கும். ஒரு ஆளை வர வைக்கிறதுக்கு காக்கான்னா இருக்கிற ஆளை விரட்டுறதுக்கு எது கத்துறது? லாஜிக்கா கேட்குது. உடனே அவரு சொன்னாராம், வேற ஒண்ணு வேணாமா, உங்க அம்மா ஒரு அரை மணி நேரம் கத்துனா போதும், வந்த விருந்தாளி எல்லாம் வீட்டை விட்டு போயிடுவாங்க, இல்ல ஊரை விட்டே ஓடிடுவாங்கடா. இது இன்னைக்கு யதார்த்தமாக வீடுகள்ல நடக்கிறதா இல்லையா? காரணம் கணவன் மனைவியின் சண்டை சச்சரவு தெருவு வரை, வீடு வரை, பஞ்சாயம் வரை, போலீஸ் வரை, நீதிமன்றங்கள் வரை, தலாக்கு வரை, உலா வரை போவதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். சுருங்க சொன்னால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இருப்பதும் பணிவை மேற்கொள்ளாமல் இருப்பதும் தான் காரணமே தவிர வேற எந்த காரணத்தையும் சொல்ல முடிவதற்கல்ல. காரணம், இன்று ஆணும் படிக்கிறார்கள், பெண்ணும் படிக்கிறார்கள், எல்லா வகையான படிப்பையும் படிக்கிறார்கள், எல்லா வகையான அறிவையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தான் நிம்மதி இல்லாமல் வாழுகிறார்கள். ஒரு காலத்தில் நம்முடைய நானா நாணிகள், தாதா தாதிகள் எதையும் படித்திருக்க மாட்டார்கள். அவர்கள் 10-12 பிள்ளைகளை சாதாரணமாக பெற்று வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருந்த பணிவு, அவர்களிடத்தில் இருந்த விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, இது அவர்களை நிம்மதியாக வாழ வைத்தது. இது நிம்மதி இல்லாமல் அவர்களை இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பணிவு என்பது வாழ்க்கையில மிக மிக அவசியம். அதிலும் குறிப்பாக ஒரு படி அதிகமாக பெண்களுக்கு அவசியம் என்பதை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அறியப்படுகிறது. வல்லோன் அல்லாஹ் தஆலா நம்மை உலகம் வாழும் முழுவதும் நம் மௌத்து வரையிலும் பணிவாளர்களாகவே நம்மை வாழச் செய்வானாக. குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்ட நன்மக்களாக இறைவன் நம்மை வாழச் செய்வானாக. நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி நல்லோர் வாழிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.